நம்மை நேசிக்கிற நல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நற்செய்தியில் கிறிஸ்து இயேசுவை நமது சிலுவையை அவர் சுமந்து தம்மை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டு வருகிறோம். ஆண்டவராக கிறிஸ்து இயேசுவின் வல்லமை, அவருடைய மகத்துவம் நம்முடைய வாழ்வில் வருவதற்கு மிக பெரிய ஒரு காரணம் உண்டு. அதுதான் அவருடைய வாழ்வில் வேதங்கள் அவருக்கு நிறைவேறுதலாக இருந்தது. அதன்படியாக வேத வாக்கியங்களின்படியாக மரித்தார், வேத வாக்கியங்களின்படியாக அடக்கம் செய்யப்பட்டார், வேத வாக்கியங்களின்படியாகவே உயிர்த்தெழுந்தார். இவ்வளவு பெரிதான நற்செய்தி நமக்கு கிடைப்பதற்கு ஒரு அரிய அற்புதமான நற்செய்தி ஒன்று இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவின் மகிமை. ஆண்டவரே, உமது மகிமைக்குள்ளாக நாங்களும் உமக்குள்ளாய் வாழ்வதற்கு வேண்டிய பலனும் ஆரோக்கியத்தையும் நீரங்களுக்கு தந்து எதிர்த்து வருகிற சத்துரு வல்லமைகளை நாங்கள் வெற்றி கொள்வதற்குரிய கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். உமது கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய ஜீவித்திலேயும் ஓர் அற்புதம் நிகழும்படியான சிறந்த ஒரு மாற்றத்தை தார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான அவருடைய சிலுவை பாடு, அடக்கம், உயிர்த்தெழுதல், அவருடைய சமாதானம் நாம் அனைவருக்கும் இருப்பதற்கு ஒரு விசேஷமான ஒரு காரணம் உண்டு. வேதத்திலே இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் என்ற பெயரை கேட்டாலே அனைவருக்கும் மிக அதிர்ச்சியாகவும் அவலட்சணமாகவும் தெரியவர். யாரும் யூதாஸ் என்று பெயர் வைத்துக் கொள்ள விருப்பமும் கிடையாது. ஏனென்றால் அவன் கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தவன் என்றும் கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்தவன் என்றும் இருப்பதால் அவனுடைய பெயரை யாரும் வைத்துக் கொள்ள விருப்பம் கிடையாது. ஆனால் யூதாஸ் என்ற ஒரு மனிதனை குறித்துதான் இன்றைய ஒரு நற்செய்தியை நாம் அவன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன, யூதாசிடம் என்ன இருக்கிறது, இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசிடம் என்ன அப்படி விசேஷம் இருக்கிறது, அவன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை நாம் இப்போது அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் தின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கிறது போல ஒரு அற்புதமான சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்திலே அன்பு வைத்தார். அவர் வைத்த அந்த அன்பின் அடையாளத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாக நமக்கெல்லாம் ஒரு சாட்சியாக விளங்குகிறவன் தான் யூதாஸ். அடுத்த வசனத்திலே சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவன் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவோடு எத்தனையோ முறை போஜனம் பண்ணி கொண்டிருந்தான். இயேசுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அவன் தெளிவாக அறிந்து வைத்திருந்தான். எங்கே போகிறார், என்ன செய்கிறார், என்ன சொல்ல போகிறார், அவருடைய வார்த்தைகள் என்ன, அவர் தங்குமிடம், அவர் ஜெபிக்கும் இடம், ஒவ்வொரு அசைவுகளையும் மிக தெளிவாக அறிந்து வைத்தவன் தான் இந்த யூதாஸ். இந்த யூதாஸ் கிறிஸ்து இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்குரிய ஒரு குணம் அவனிடத்தில் இருந்தபடியினால் பிசாசானவன் அவனுடைய இருதயத்தை தூண்டிக்கொண்டே இருந்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். இவ்விதமான இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற போதுதான் ஆண்டவராக இயேசுவானவர் மிக அற்புதமாக அவர் சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வசனத்திலே சொல்லுகின்ற யூதாசை குறித்து சொல்லுகிற நற்செய்தி தான் இது. யோவான் 13ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறபடியாக, உங்கள் எல்லாரையும் குறித்து நான் ஒன்றும் சொல்லவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை நான் அறிந்திருக்கிறேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன்
என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான் என்று கிறிஸ்து இயேசுவாகிய ஆண்டவர் இந்த யூதாசை குறித்து சொன்னார். இதன் வேத வசனம் சங்கீதம் 41 சங்கீதம் 9 வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது இயேசுவானவர் சொன்னதான இந்த அற்புத தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட வார்த்தையை அங்கே அறிவிக்கின்றார். இவைகளெல்லாம் அவர் சொன்ன பொழுது ஆண்டவர் இந்த மனிதனுக்காக பட்ட ஓர் வேதனை என்னவென்று சொன்னால் 21 வசனத்திலே இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி என்று நாம் வாசிக்கிறோம். ஆவியிலே கலங்கி இந்த ஒரு மனிதனுக்காக எவ்வளவு பெரிதான ஒரு மனவேதனை, மனக்கலக்கம் கிறிஸ்துவிடத்தில் இருந்ததால் அவர் சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து சொல்லுகிறார் என்று பேதுரு அன்பின் சீசனாகிய யோவானிடம் கேட்டபோது விசாரிக்கும்படியாய் சொன்னான். அவன் செய்கையும் காட்டினான். ஆண்டவராகிய இயேசு பதில் சொன்னார், இயேசு பிரயோத்தனமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவன் கையில் கொடுப்பேனோ அவன்தான் என்று ஒரு அடையாளத்தை அவர் காண்பித்தார். அவன் சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு அவன் கையிலே கொடுத்தான். ஆண்டவர் கொடுத்த போது உடனடியாய் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அவன் இருதயத்தை தூண்டிக் கொண்டே இருந்த அந்த பிசாசானவன் எந்த துணிக்கையை கிறிஸ்துவிடத்திலே வாங்கினானோ அந்த உடனேயே நடந்த ஒரு சம்பவம் என்ன? அந்த துணிக்கையை அவன் வாங்கிய பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் போய் செய் என்று சொன்னார். ஏன் இந்த யூதாசுக்கு இப்பேற்பட்ட ஒரு காரியம்? வேற எந்த சீசர்களையும் பிசாசானவன் இந்த யூதாசை தவிர வேற யாரையும் அவன் தெரிந்து கொள்ளவில்லை. யூதாசை மட்டுமே அவன் பிடிப்பதற்கு என்ன காரணம்? யூதாசிடம் மட்டுமே பிசாசின் கிரியைகள் நடப்பிக்க என்ன காரணம் என்பதை நீங்கள் 29 வசனத்திலே வாசிக்க முடியும். அதே அதிகாரத்தில் யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையான பதார்த்தங்களை வாங்கி கொண்டு வருவான் என்று சீசர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். சீசர்களிலே அந்த ஊழியத்திலே வருகின்ற எல்லா பொருளாதாரத்தையும் பணங்களையும் சுமக்கிறவனாக ஒரு ட்ரெஷரராக இந்த யூதாஸ் அவன் இருந்தான். ஆகையினால் தான் அவன் அந்த துணிக்கை வாங்கின உடனே புறப்பட்டு போய்விட்டான். அது இரவு காலமாக இருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த அற்புதமான நற்செய்தி என்னவென்று நாம் அறிந்து கொள்ளும் என்று சொன்னால், அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்காக சமயம் பார்த்து கொண்டே இருந்தான். காரணம் என்ன? அவன் பண ஆசை உடையவனாய் இருந்தான். அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று 1 தீமோத்தேயு புத்தகத்திலே நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். ஆகையினால் யூதாஸ் என்ற இந்த மனிதனுடைய ஜீவியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் 1 முதல் நீங்கள் 5 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்கு அவனுக்கு ஏற்ற சந்தர்ப்பங்கள் கிடைத்தன. அவன் ஆண்டவராகிய கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்காக பிரதான ஆசாரியர்களிடத்து அவன் சென்றான். ஆசாரியர்களும் இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்கு என்ன சந்தர்ப்பம் கிடைக்கும், யார் மூலமாக பிடிக்க முடியும் என்று சமயம் பார்த்து கொண்டிருந்த வேளையை யூதாஸ் என்பவன் அவர்களுக்கு மிக ஒரு வழிகாட்டியாக மாறிவிட்டான். அப்பேற்பட்ட அவனுடைய வாழ்க்கையில் தான் பிசாசானவன் புகுந்தான். பிசாசுக்கு இடம் கொடுத்ததால் காரணம் என்ன? அவன் திருடன் என்று வேதம் சொல்லுகிறது. பேராசை கொண்டவன் என்று சொல்லப்படுகிறது. அற்புதமான நற்செய்தி என்ன என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, குஷ்டரோகியான சீமோன் வீட்டிலே விருந்து இயேசு கொடுக்கப்பட்டது. விலையேறப்பெற்ற நலதம் என்னும் கலங்கமில்லாத தைலத்தை மகதலேனா மரியாள் அங்கே கொண்டு வந்து கிறிஸ்துவின் சரீரத்திலே தலையிலே ஊற்றி உடைத்து அபிஷேகம் செய்தார். எல்லா சீசர்களும் சேர்ந்து இந்த யூதாசும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
இந்த வீணான செலவு எண்ணத்திற்கு விலை உயர்ந்த இந்த வாசனை திரவியத்தை விற்பனை செய்து தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று அவர்கள் அத்தனை பேரும் முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். இயேசுவானவர் அவரிடம் சொன்னார், இவளை விட்டுவிடு, தொந்தரவு செய்யாது. இவள் என்னை அடக்கம் செய்வதற்கான ஏதுவான காரியத்தை செய்தாள். அந்த வீடு முழுவதும் வாசனையால் நிறைந்திருந்தது போல இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இது நினைக்கப்பட வேண்டும் என்று இயேசுவானவர் சொன்னார். ஆண்டவராகிய கிறிஸ்து சொன்ன அந்த நேரத்திலிருந்து அவனுக்கு எரிச்சல், கிறிஸ்துவின் மீது வன்மம் கொண்டிருந்தான். கொல்லாத மக்கள் பிரதான ஆசாரியர்களோடு அவன் தீய ஆலோசனை வைத்தான். சங்கீதம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்குடைய ஆலோசனையிலே நடவாதே, பாவியுடைய வழியிலே நிற்காதே, பரியாசற்காக முக்காரத்திலே உட்காராதே என்று நாம் வாசிக்கிற வேத வசனத்துக்கு ஏற்றபடியாக இந்த யூதாஸ் பிரதான ஆசாரியர் வேத பாரவரோடு கூட ஐக்கியம் கொண்டு அவர்களுடைய தீய ஆலோசனையை கேட்டு இயேசுவை காட்டி கொடுக்க அவன் சம்மதித்தான். அதோடு மட்டுமல்ல, அவர்களும் பணம் கொடுப்பதற்காக சம்மதித்து இயேசுவுக்கு விலை கிரயமாக 30 வெள்ளிக்காசை கொடுத்தார்கள். அன்றைய அந்த மதிப்பு இன்று அமெரிக்க டாலரிலே $3500 மதிப்பு உடையதாக அது இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சமயம் பார்த்து காட்டி கொடுப்பதற்காக அவன் இருந்தான், காட்டியும் கொடுத்தான். அந்த சமயம் எங்கே அவனை ஆண்டவராக இயேசுவை பிடிக்க வேண்டும் என்ற இடமும் அவன் நன்கு அறிந்திருந்தான். இயேசு கெத்செமனே தோட்டத்திலே தான் நிறைவேற்ற வேண்டிய வேலைக்காக கண்ணீரோடு பெருமூச்சியோடு விடுத்திருந்து ஜெபிக்கின்ற அந்த நேரத்தில் தான் அவருடைய வேர்வையெல்லாம் பெருந்துளிகளாக இரத்த வேர்வையாக பூமியிலே விழுந்தன. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகாபரிய தியாகம் செய்ய வேண்டிய அந்த இரவிலே அதிகாலையிலே யூதாசும் அவனை சார்ந்த அத்தனை பேரும் தோட்டத்துக்கு வந்தார்கள். கிறிஸ்துவிடத்திலே வந்தான் யூதாஸ். கிறிஸ்து அவனை பார்த்து, மனுஷகுமாரனை 30 முத்தத்தினால் காட்டி கொடுக்க வந்தாயோ என்று, ரபி நீர் வாழ்க என்று அவரை முத்தமிட்டான். உடனே வந்த போர் சேவர்கள் உடன் வந்த ஈட்டிகளோடும் தீவெட்டிகளோடும் பந்தங்களோடும் பட்டயங்களோடும் அவரை பிடித்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இந்த தியாகத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய வரலாற்றை தான் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் 16ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது இந்த யூதாஸுக்கு ஒரு பெயரும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் துரோகியான யூதாஸ் காரியோத் என்று சொல்லப்படுகிறது. இந்த மனுஷனுடைய வாழ்வில் தான் வேதவசனம் நிறைவேறும்படியாக அவனை கொண்ட இந்த காரியத்தை ஆண்டவர் செய்திருந்தார். அவர் ஆவியிலே கலங்கி இவனுக்காகத்தான் வேதனைப்பட்டார். ஐயோ, இவன் பிறவாமல் இருந்திருந்தால் நலமாக இருக்குமே என்று மார்க் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்க கேட்கிறீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் தோட்டத்திலே பிடித்து ஒப்படைத்தான் என்று மார்க் 14ஆம் அதிகாரத்திலே 42 வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பிடித்து கொண்டு போனவர்களிடத்திலே ஒரு உத்தரவையும் போட்டான். என்ன உத்தரவு என்று சொன்னால், இவரை பிடித்து கொண்டு போகிறீர்கள், பத்திரமாக கொண்டு போங்கள். கருணையும் அவர் ஆண்டவர் மீது வைத்திருந்தான், விசுவாசமும் இருந்தது. ஆனால் அவனுடைய ஜீவியம் குளிருமின்றி அனலுமின்றி இருக்கின்ற ஒரு காரியமாகத்தான் அவனுடைய ஜீவியம் இருந்ததாக நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்திரமாக கொண்டு போங்கள் என்று கட்டளையிட்டு இருந்தான். அப்போஸ்தலனாகிய திரு பேதுரு அவர்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்திலே அவனை குறித்ததான நற்செய்தியை அங்கே சொல்லுகின்றார். அவனுடைய முடிவு என்னாயிற்று? கிறிஸ்துவை காட்டி கொடுத்த அவனுடைய முடிவு என்னாயிற்று என்று சொன்னால், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. அவன் கிறிஸ்துவை விசாரணை செய்த பிலாத்து தேசாதிபதி தீர்ப்பு கொடுக்கும் வரையிலும் அங்கே அவர்களோடு கூட இருந்திருக்கின்றான். எனவேதான் கிறிஸ்துவாகி ஆண்டவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று மக்கள் சொன்ன பொழுது பிலாத்து விடுதலை செய்ய மனதாய் இருந்தான்.
ஆனாலும் மக்கள் தொடர்ந்து அவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினால் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதினால் இந்த நீதிமான் மீது நான் எந்த குற்றத்தையும் காணவில்லை, இந்த இரத்தத்திற்கு நான் பழி இல்லை என்று தண்ணி எடுத்து கைகளை கழுவி விட்டு இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு அறையும்படியாக ஒப்பு கொடுத்தான். மரண தீர்ப்பை கண்ட இந்த மனிதன் தான் மிக அற்புதமாக 27ஆம் மத்தேயு சுவிசேஷத்திலே அவன் சொல்லுகிறது என்ன? ஐயோ, நான் பாவம் செய்து விட்டேன், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று அவன் மிகவும் வேதனைப்பட்டு சொல்லுகிற வார்த்தை தான் இது. ஆண்டவராகிய இயேசு அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டான். அவனிடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் மனஸ்தாபப்பட்டான். எப்படியும் அவர் காப்பாற்றப்படுவார் என்று பணத்துக்கு பணமும் கிடைத்து விட்டது, கிறிஸ்துவும் காப்பாற்றி விடலாம் என்ற தீ எண்ணத்தோடு அவன் இருந்தான். மனஸ்தாபப்பட்டான். அவன் வேஷமாகவே அவனுடைய ஜீவியம் கிறிஸ்துவோடு கூட இருந்து வேஷமாகவே திரிந்தான். விருதாவாகவே சஞ்சலப்பட்டான். ஆஸ்தியை சேர்த்துக் கொள்ள ஆசைப்பட்டான். ஆனால் அந்த ஆஸ்தி அவனுக்கு பலன் கொடுக்காமல் போய்விட்டது. அவன் சொன்னது என்ன? அவர் மரணாக்கினைக்கு தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டான். 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடம் கொண்டு போய் திரும்ப கொடுத்து விட்டான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். அநியாயமாய் வாங்கின 30 வெள்ளிக்காசை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன், நான் பாவம் செய்தேன் என்று அவன் மிகவும் வேதனைப்பட்டு கலங்கினான். இயேசு இதற்காகத்தான் அவனுக்காக கலங்கினான். அவன் பிறவாமல் இருந்திருந்தால் நலமாயிருக்குமே என்று விவிதமாக அவன் வாங்கின அந்த காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு அவன் புறப்பட்டு போனான். அவன் புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். மனஸ்தாபப்பட்டான், ஆசாரியிடம் போனானே தவிர பாவத்தை மன்னிக்கிற, உணர்த்துகின்ற, அன்பை வாரி வழங்கின, அற்புதங்களை செய்த, அவரை சீசனாக்கிய இயேசு கிறிஸ்துவிடம் வரவில்லை. இயேசுவிடம் வரவில்லை. மனஸ்தாபப்பட்டான், வரவில்லை. அவன் மனம் திரும்பினான் என்று சொல்வதற்கில்லை. மனஸ்தாபம் தான் பட்டானே தவிர மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பியிருந்தால் அவன் இயேசுவிடத்திலே அவன் வந்திருப்பான். அவனுடைய மரணம் எவ்விதமாக இருந்தது என்று அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே பேதுரு இவ்விதமாக மிக அற்புதமாக அதை விளக்கி எழுதுகின்றார். அவர் சொல்லுகிறது என்ன? சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறிய இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டிருந்தான். இந்த ஊழியத்திலே அவன் பங்கு பெற்றும் இருந்தான். ஆனாலும் பாருங்கள், அநீதியின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்தான். தலை கீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இந்த சம்பவம் எருசலேமில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கிறது என்று பேதுரு அனைவருக்கு முன்பாக அதை சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த அந்த மனிதனுடைய ஜீவியத்தில் மனஸ்தாபப்பட்டான். நான் குற்றம் செய்தேன், பாவம் செய்தேன் என்று அவன் சொன்னான். தாவீது அரசர் 51ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக தன் குற்றங்களை அறிக்கை செய்கிற ஒரு மனிதனாக இருந்தபோது, தேவரீர் உம்முடைய நீதி விளங்குவதற்காக இதை நான் உம்மிடத்தில் அறிக்கை செய்கிறேன் என்று பாவ அறிக்கை செய்தார். நீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தால் என்ற ஒரு அற்புதமான கேள்வியோடு கூட அப்போது நான் சுத்தமாவேன் என்ற நற்செய்தியை தாவீது 51ஆம் சங்கீதத்திலே சொல்லுகின்றார். அவரும் ஒரு தவறை செய்தார், ஆனால் ஓடிவிடவில்லை. கர்த்தரிடத்திலே வந்து 3 நாள் இரவும் பகலும் கண்ணீர் விட்டு தான் செய்த பாவத்திற்காக அவர் அழுத போது தீர்க்கதரிசியை கொண்டு அனுப்பி பாவத்தை நான் மன்னித்தேன் என்று சொல்லி என் இருதயத்துக்கேற்ற தாசன் தாவீது என்று தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்னார். ஆனால் இந்த மனுஷனோ கிறிஸ்துவிடத்திலே வரவில்லை, ஆண்டவரிடத்திலே வரவில்லை. மனஸ்தாபப்பட்டான், பெருங்குற்றம் செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன் என்று 3 சம்பவங்களை அவன் சொல்லுகின்றானே தவிர
தன் தவறுக்காக என்ன செய்யலாம், பரிகாரத்தை தேடலாமா என்று அவன் முயற்சி எடுக்கவே இல்லை. அவன் துராலோசனை தான் இவ்விதமாய் இந்த முடிவை அவனுக்கு கொடுத்தது. கர்த்தர் அருவருக்கிற 6 காரியங்கள் உண்டு. நீதிமொழியில் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். துர்சிந்தனை, துராலோசனை, தீய சிந்தனை, கர்த்தர் அருவருக்கிற சகல காரியங்களும் இதோ இந்த மனுஷனிடத்தில் இருந்ததால் அவனுடைய முடிவு என்ன ஆயிற்று? பாவத்தின் சம்பளம் மரணம். மனஸ்தாபப்பட்டான், மனம் திரும்பவில்லை. தான் குற்றவாளி என்று தனக்கு தன்னுடைய மனசாட்சி அவனை குற்றவாளியாய் தீர்த்தது. நான் பாவம் செய்து விட்டேன் என்றெல்லாம் புலம்பினான். ஆனால் அவன் புலம்பல் வீணாக போய்விட்டது. இந்த யூதாசுடைய முடிவுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? மனஸ்தாபப்படுவது மட்டுமல்ல, மனம் திரும்புவதற்குரிய வழியை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும். பேதுரு மறுதலித்தார். ஆனாலும் கிறிஸ்தவனை நோக்கி பார்த்த போது கடைசியிலே கிறிஸ்துவுக்காக பாறையாக, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு ஊழியக்காரராக அவர் சிறந்த ஒரு மனுஷனாக இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இந்த யூதாசோ அவன் ஒரு திருடன், பொருளாசைக்காரனாக அவன் இருந்ததாலே, துராலோசனை கேட்டதினால் கர்த்தருடைய அன்பான பங்கிலிருந்து விலகி போய்விட்டான். அழகான சீசன் என்று அழகான பெயரை வைத்து அழகான வஸ்திரத்தை ஏசாயா 61ஆம் அதிகாரம் நீங்கள் 1, 2, 3ஆம் வசனத்திலையும் 10ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுதே நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுகிற ஒரு அற்புதமான பாக்கியத்தை இந்த யூதாஸ் பெற்றான். ஆனால் என்ன ஆயிற்று? அவன் பேராசைனாலும் பொருளாசைனாலும் அன்பற்றவனாயும் கர்த்தரை பின் செல்ல மனதில்லாதவனாயும் பொருளாசைக்கு பழகின இருதயமுடையவனாய் இருந்ததாலே இதோ அவனுடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகி அந்த உலக காரியங்களிலும் உலக இச்சைகளிலும் உலக பாவங்களிலும் அவன் அடிமையாகி அதற்கு அடிமையாகி போய்விட்டான். நாம் அதை தொடர்ந்து அல்ல, மனஸ்தாபப்பட்டு நாம் மனம் திரும்பி விட்டோம் என்று சொன்னால் 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். மனஸ்தாபப்பட்டு தன் குற்றத்தை உணர்ந்து மனம் திரும்பி வருகிற பிள்ளைகளை புல்லாங்கு தொடவே மாட்டான். ஆனால் மனம் திரும்பாத இந்த யூதாசை பொல்லாங்கானம் பிசாசு தொட்டான், இருதயத்தை தூண்டிவிட்டான், அவனுக்குள்ளவே அவன் போய்விட்டான். கடைசியிலே அவனை மரணத்துக்குள்ளாக்கி ஆண்டவனுடைய ஐக்கியத்திலிருந்து விலகியே கொண்டு போய்விட்டான். அவன் வேதத்தை கை கொள்ளவில்லை, கர்த்தர் கொடுத்த வேதத்தை கை கொள்ளவில்லை, வேத வசனத்தை கை கொள்ளவில்லை. அவர் வார்த்தை தன் இருதயத்தை கை கொள்ளாததினால் இதோ ஆண்டவரை விட்டு விலகி போன கொள்ளாத மனிதனாக அவன் இறங்கிவிட்டான். கர்த்தரை மறந்து போனான், துரோகியானான். யூதாஸ் காரியோத்தாகிய துரோகி என்று சொல்லப்படுகிறார். அப்பேற்பட்டவனுடைய வாழ்வில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? தேவனை தரிசிக்க வேண்டிய அவன் சாத்தானை தரிசித்தான். கர்த்தருடைய ஒளியை பெற வேண்டிய அவன் இருளாகி பாவத்தில் மூழ்கி போனான். அப்பேற்பட்ட அந்த மனிதனுடைய ஜீவியத்திலே நாம் அடைந்து கொள்ள வேண்டிய நற்செய்தி ஏராளம் இருக்கிறது. எனவேதான் அவனுக்காக கர்த்தர் பரிதாபப்பட்டார், உனக்காக பரிதாபப்படுகிறார். நீ மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி வர வேண்டும் என்று மனஸ்தாபப்படுகிறார். நீ மனம் திரும்பி குணப்பட்டு இங்கே கர்த்தருடைய சமூகத்துல வர வேண்டும் என்று அவர் மனஸ்தாபப்படுகிறார். ஆனாலோ அதையே நீ யூதாஸ் அலட்சியம் செய்தது போல நீ அலட்சியம் செய்வாய் என்று சொன்னால் கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்திலே அவன் சுதந்திரம் அடையாமல் போய்விட்டான். மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினால் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்திலே நிச்சயமாக நீ சுதந்திரம் அடைந்து கொள்ள முடியும். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையை எபேசர் 4ஆம் அதிகாரத்திலே 1, 3 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது நாம் நம்முடைய ஆத்மாவை ஜாக்கிரதையாக, நமக்குள்ள துவைக்க தந்த விசுவாசத்தை நாம் ஜாக்கிரதையாக, நமக்கு கொடுக்கப்பட்ட நீதியின் கிரீடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஜாக்கிரதையுடைய மக்களாக நாம் ஜீவிக்கின்ற போதுதான் இந்த அற்புதமான சம்பவங்கள் நமக்கு நடைபெறும். ஹல்லேலூயா. ஆகையினால் யூதாசுடைய ஜீவியம் என்ன ஆயிற்று? கர்த்தரை விட்டு விலகி போக சாபக்கேடான மரணம் அவனை தொடுவதற்கு என்ன காரணமாயிற்று என்றால் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி எச்சரிக்கையாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. யூதாசுடைய ஜீவியம் பொல்லாத இருதயமாக இருந்ததால் கர்த்தரை மறுதலித்து போனான். ஆண்டவருடைய அற்புதத்தை அவன் இழந்து போனான். அவனுக்குள்ளே நல்மன சாட்சியிலே ஆண்டவராக இயேசு துவக்கி தந்த
அந்த விசுவாசமான கப்பலை உடைத்து போட்டான். இயேசுவோடு கப்பலிலே படகளை பிரயாணம் செய்தவன், அவரோடு கூட உண்டவன், உணவடைந்தவன், அப்பம் சாப்பிட்டவன், அற்புதங்களை கண்டவன், இப்படி ஆச்சரியமான காரியங்களை உடவே சென்ற அவன் இவ்வளவு பெரிதான சாபக்கேடு அடைந்தான் பாருங்கள். தான் வெற்றின குழியிலே தானே விழுந்து போனான். ஆனால் கிறிஸ்துவோ சிலுவையில் அறையப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அனைவருக்கும் அது மேன்மையாக மாறிவிட்டது. அவனுடைய ஜீவத்திலே இருந்த அந்த விசுவாசம் கிறிஸ்துவை காட்டி கொடுக்க அந்த பேராசை வந்த போது அவன் விசுவாசம் செத்து போனதாக மாறி போய்விட்டது. அவன் விசுவாசம் செத்து போய்விட்டது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததால் பாவத்தின் சம்பளத்திற்கு மரணம் என்ற முடிவுக்கு அவன் ஆளாகிவிட்டான். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யூதாசை பரம அழைப்புக்கு ஊழியத்திற்காக பங்கு பெறுவதற்காக அழைத்தார். ஆனாலோ அவனுடைய மாபெரும் இழப்பு, நஷ்டம், பெருமை, அகந்தை, எரிச்சல், பேராசை, பாவம், ஜீவியம் எல்லாம் என்னாயிற்று என்று சொன்னால், பரம அழைப்புக்கு பங்கு உடையவராக அழைக்கப்பட்ட யூதாஸ் அந்த பங்கை பெறாமல் புறம்பாய் தள்ளப்பட்டு பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு அவர் அடிமையாகிவிட்டார். ஆகையினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் நமக்காக கிறிஸ்து நமக்கு சுதந்திரமாக தந்திருக்கிற பரிசுத்தமான சுதந்திரத்தை நாம் எவரும் இழந்து போகாதபடி நாம் நம்முடைய வாழ்வை நாம் கிறிஸ்துக்குள்ளாக நாம் காத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய ஜீவியம் மாறிவிடும். யூதாஸ் வேஷமாகவே திரிந்தான், விருதாக சஞ்சலப்பட்டான், ஆஸ்தியை சேர்க்க மனதாயிருந்தான். பாருங்கள், அவனுடைய ஜீவியம் அன்றோ அழிந்தே போய்விட்டது. ஆகையினால் நம்முடைய வாழ்வில் நாம் நம்முடைய ஜீவியம் நீங்கள் வாசிக்கின்ற போது லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே இளைய மகனை குறித்து வாசிக்கின்றோம். அவனும் தவறு செய்தான், தகப்பனை புறம்பாய் தள்ளினான், எல்லாவற்றையும் சேகரித்து வெளியூர் சென்றான். அவன் எல்லாவற்றையும் வீணாக செலவழித்து வறுமைக்குள்ளானான். வறுமை வந்தது, பசி வாட்டியது, பன்றி தின்னும் தவிற்றினால் பசியாற்ற அவன் அவன் அவளாயிருந்த போது தன் தகப்பனை நினைத்தான். தகப்பன் வீட்டில் வேலை செய்தவர்களை நினைத்தான். வேலைக்காரர்கள் பூர்த்தியாய் சாப்பிடுவார்களே, இங்கு நான் இன்று பசியாய் சாகிறேனே என்று அவன் எடுத்தான் ஒரு தீர்மானம். அந்த வறுமைதான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. அவன் தன் தவறை உணர்ந்தான், மனஸ்தாபப்பட்டான். ஆனால் என்ன செய்தான்? யூதாஸ் மனஸ்தாபப்பட்டான், மனம் திரும்பவில்லை. இந்த இளைய மகனோ மனஸ்தாபப்பட்டான், மனம் திரும்புவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைத்தது. அவன் எடுத்துக்கொண்ட முடிவு என்ன? நான் எழுந்திருப்பேன், என் தாப்படத்திலே நான் போவேன். தகப்பனே, பரத்துக்குவதாய் உமக்கு விரதமாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நான் மன்றாடுவேன் என்று அவன் புறப்பட்டு தகப்பனை நோக்கி வந்தான். மனம் திரும்பின வாழ்க்கையை பாருங்கள். மனஸ்தாபப்பட்டவன் தவறை உணர்ந்தான், தாபடத்திலே வந்தான். யூதாஸ் மனஸ்தாபப்பட்டான், மனம் திரும்பவில்லை, மரணத்தை தேடி அவன் போய்விட்டான். கிறிஸ்துவிடத்திலே அவன் வரவே இல்லாமல் போய்விட்டான். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே சகீவு என்ற ஒரு மனுஷன் வருகின்றான். இயேசுவை பார்க்க வகை தேடினான். அவன் மிக குள்ளனாயிருந்தான். காட்டு அத்தி மரத்திலே ஒளிர்ந்து பார்த்தான். இயேசு அந்த இடத்தில் வந்து, சகைவே இறங்கி வா என்று அவர் அழைத்த போது அவன் இறங்கி வேகமாக இறங்கி வந்தான். அந்த மனிதனுக்கு ஜீவியம் என்ன ஆயிற்று தெரியுமா? லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே அவனுடைய வாழ்க்கையை அவன் மிக தெளிவாக உணர்ந்தான். மனஸ்தாபப்பட்டான், தன் தவறுகளுக்காய் மனஸ்தாபப்பட்டான், மனம் திரும்பதற்கு கிரியை நடப்பித்தான். ஆண்டவரே, நான் அநியாயமாய் வாய்ந்தது எல்லாவற்றையும் நாளத்தனையாக நான் கொடுத்து வருகிறேன் என்று தன் தவறை உணர்ந்து தன்னை முழுவதுமாக ஒப்படைத்த போது ஏசப்பா சொன்னார், இவனும் ஆபிரகாம் குமாரனாய் இருக்கிறானே, இவனுக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது என்று. மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிற ஒவ்வொருவரும் கிடைக்கக்கூடியது என்ன என்று சொன்னால், மிக அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை தான் யூதாஸ் காரியோத் இழந்து போனான். அவனுடைய ஜீவியத்தில் காணப்பட்ட தீமையான காரியங்கள் தான் நம்முடைய ஜீவியத்தில் வரக்கூடாது என்று யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க கேட்டிருக்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே அற்புதமாக அவர் சொல்லுகின்றார். என்ன வேத வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், 14ஆம் வசனத்திலே இருந்து நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது அவனுடைய முடிவு, ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தான் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம். இந்த பங்கை தான் அவன் பெற முடியாமல் போய்விட்டான்.
கடைசி வரை உறுதி இல்லாமல் அவன் போய்விட்டான். முடிவு பரியந்தம் கிறிஸ்துவிடத்திலே அவன் ஐக்கியத்தை விட்டு விலகி போய்விட்டான் என்று நாம் வாசிக்கின்றோம். யாக்கோபு எழுதின புஸ்தகத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது மிக அற்புதமாக ஆசீர்வாதமான வார்த்தைகளை அங்கே நாம் வாசிக்கின்றோம். அது என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது மிக தெளிவாக வாசிக்க முடிகிறது. 3ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது அவன் இருதயத்திலே, யூதாஸ் இருதயத்திலே என்னென்ன இருந்தது என்பதுதான். அவனுடைய இருதயத்திலே பொல்லாத ஜீவியம், கசப்பு அதிகமாக இருந்ததால் கிறிஸ்துவிற்கு விலகி தூரமாய் போய்கொண்டே இருந்தான். அவன் போக 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 மரணம் அவனை தொடர்ந்தது. மரணம் தொடர தொடர சாத்தானவை பிடித்தான், அவனை தலை கீழாக அடித்து கொன்று போட்டு விட்டான். ஆகையினால் யூதாசை போல் அல்ல நம்முடைய வாழ்க்கை. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாதிருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமான ஜென்ம சுபாவத்துக்குரிய பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. யூதாஸ் இவ்விதமான கசப்பான வைராக்கியம் இருந்ததால் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, பிசாசுக்கு அவன் எதிர்த்து நிற்கவில்லை. அவனுடைய ஆலோசனையை கேட்டு அவனோடு சேர்ந்து ஒருமித்து ஓடி போனான். நம்முடைய வாழ்க்கை அப்படி அல்ல. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஆகையினால் அருமையான பிள்ளைகளே, அவன் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல அவனுடைய ஜீவியம் கர்த்தரை தரிசிக்க முடியாமல் அவன் போய்விட்டது. உத்தம ராகிய கர்த்தரை தரிசிக்க முடியாமல் போய்விட்டது. மரணத்தை அவன் கண்டு போய்விட்டான். 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். மனம் திரும்பி தம்மிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் புறம்பே தள்ளாதவர், தகப்பனை போல அவர் உனக்கு இறங்குவார். மனம் திரும்பி வந்தால், மனஸ்தாபப்பட்டால், தன் தவறுகளை உணர்ந்து தன் பிழைகளை உணர்கின்ற விசுவாச மக்களாக வாழ்ந்தால் தகப்பனை போல உனக்கு அவர் இறங்குவார். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தாயை போல அவர் உன்னை நிச்சயமாக தேற்றுவார். நீ அவரை மறுதளித்தால் அவர் உன்னை மறுதளிப்பார். ஆகையினால் உன் ஜீவத்தில் இருக்கிற காரியங்களை விட்டுவிட்டு மனம் திரும்பி பிள்ளைகளை போல நீங்கள் மாறினால் யூதாசுடன் முடிவு வராது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? பிள்ளைகளை போல உங்கள் மனம் திரும்பி வந்தால் பரலோக ராஜ்யத்திலே அற்புதமான ஒரு சிராக்கியம் கிடைக்கும் என்பதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு சுவிசேஷத்திலே 18ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக அவர் சொல்லி இருக்கிறது என்ன? அவ்வேளையில் சீசர்கள் இயேசுவிடத்திலே வந்து பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாய் இருப்பவன் யார் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போக ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான். ஆகினால் இந்த நற்செய்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்வதென்ன? யூதாஸ் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. தீய ஆலோசனைகளை கேட்டான், பொல்லாத வழியிலே நடந்தான், பொல்லாங்கு தொடும்படியான இதயமாக்கி கொண்டான், நல் மனசாட்சியை சேதப்படுத்தினான், கர்த்தருடைய ஐக்கியத்திலிருந்து பங்கிலிருந்து விரைவாய் இருந்து போய்விட்டான். அருமையான தேவ பிள்ளையே, யூதாஸ் உனக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். மனம் திரும்பினால் ஆண்டவனுக்கு நல்ல சத்தியமாகிய மார்க்கத்தை வைத்திருக்கிறார். நீ மனம் திரும்பாமல் போவாய் என்றால் யூதாசுடைய முடிவுதான் உனக்கு இருக்கும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். தமிழத்தில் வருகிற எவரையும் புறம்பே தள்ளாத கிறிஸ்துவிடத்திலே மனம் திரும்பி வந்தால் உன்னை புறம்பே தள்ளாதவர் உன்னை ஏற்றுக்கொண்டு தகப்பனை போல தாயை போல தேற்றி ஆதல் செய்கிற ஆண்டவரிடத்திலே வருவாயானால் பரவராட்சியம் நிச்சயமாக உனக்கு அவர் தருவார். உன்னை தாழ்த்து, அவள் தாழ்த்தாமல் சாபமடைந்து மாண்டு போனான். நீ தாழ்த்தினால் கர்த்தருடைய கிருபை உனக்கு கிடைக்கும். பெருமை உள்ளவர்கள் தேவன் ஏற்று நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மையாக இருந்து கர்த்தரை பணிந்து அவரை ஆராதித்துக் கொள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆம். செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, யூதாஸ்
என்பவனை நீர் அதிகமாக நேசித்தீர். அவன் மீது அன்பு செலுத்தி அவனுக்காக ஆவியிலே கலங்கி நீர் ஆண்டவரே. மனம் திரும்பாத மக்களுக்கு, இயேசுவே, மனஸ்தாபப்படாமல் இருக்கிற மக்களுக்கு, தன் பிள்ளைகளை உணராமல் இருக்கிற மக்களுக்கு, நான் பாவம் செய்தேன், குற்றம் செய்தேன் என்று உணர்கின்ற மக்களுக்கு நீர் எவ்வளோ பெரிய இரட்சகராக இருக்கிறீர் ஆண்டவரே. யூதாசை போன்று மனம் திரும்பாமல் போனவனுடைய முடிவு ஆண்டவரே நரகத்துக்கு சென்று விட்டான். ஆனால் மனம் திரும்புகின்ற ஒரு பாவியின் முடிவோ பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை மனம் திரும்புகின்ற பிள்ளைகளுக்கு நீர் வழங்கி நீர் அவர்களை இருதயத்திலே சமாதானத்தினால நிரப்பும் ஆண்டவரே. பிசாசானவன் யூதாஸ் இருதயத்தை தூண்டினது போல உமது ஜனங்களை இருதயத்தை தூண்டுகிற பிசாசின் கிரியெல்லாம் உமது ஜனங்களுடைய இருதயத்தை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. பேராசை, பொருளாசை, கசப்பு, வைராக்கியம் எல்லாம் உமது மக்களுடைய இருதயத்தை வந்து நீங்கட்டும். மெய்யான சமாதானம், பூர்ண சமாதானம், ஆவியின் கனி அன்பினால் உமது ஜனங்களை நீர் நிரப்பி உமது வருகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதல் நாம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஒழியட்டும், மனம் திரும்பின மகனுடைய வாழ்க்கை மலரட்டும். இயேசுவை ஆசீர்வதிப்பார்.